ஹலோ காய்ஸ், இப்போது கேரளா கொச்சின் போயிட்டுருக்கோம். நானும் பசங்க 3 பேரும் ஒருத்தர் சென்ட் ஆஃப் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ட்ரெயின் ஆல்ரெடி லேட்டுங்க. அவ்வளோதாங்க, இனிமேல் போக முடியாது. இடையில ஷட்டர் போட்டுருக்காங்க. இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங்கு இறங்கி தான் போகணும். ஹலோ காய்ஸ், இது வந்து நாகப்பட்டினம் போகிற வழி. நாகூரை தாண்டி நாகப்பட்டினம் போகிற வழி. கடல் பார்த்துக்கிட்டிங்களா? கடல் தெரியுதா? லைட் ஹவுஸ் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இது நாகப்பட்டினம் கிட்ட வந்துடுச்சு. சம்திங் அந்த சரௌண்டிங் உள்ளது தான். நாகப்பட்டினம் தான் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, கொஞ்சம் தூரம் போனதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஹலோ, போட்டை பார்த்தீங்களா? ஆக்சுவலாக நாகப்பட்டினம் தாங்க. நாகப்பட்டினம் போர்ட்டு தான் நினைக்கிறேங்க. அடி அழகாக இருக்கா? இதிலலாம் ஏறி எனக்கு சவாரி பண்ணணும் ரொம்ப ஆசைங்க. நானே ஓட்டிகிட்டு போகணும். ஒரு நாள் நடக்கும். ஐயோ, எவ்வளோ கப்பலை பாருங்க. சரி, யாரும் மீன் பிடிக்க போகலையா? எல்லாம் ஒரே இடத்துலையே கிடக்கு. இவ்வளோ கப்பல் போட். நம்ம இந்திய தேசியக்குடி அப்படி சூப்பராக பறக்குது பாருங்கள். என்னப்பா பில்டிங்கா? என்னடா கப்பலை காணுமேன்னு பார்த்தேன். பார்த்தீங்களா, எங்கள் ஊரில் எப்படி கஸ்டமர், அதாவது பப்ளிக்கு நிழலில் நிற்கிறதுக்காக மேலே இந்த படுதா போட்டு கொடுத்துருக்காங்க. ஹலோ காய்ஸ், ஒன்றும் இல்லை, என் ட்ரெயினில் பாத்ரூமில் தண்ணி யூஸ் பண்ணுறவங்க தயவுசெய்து சொல்கிறேன், தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு போங்க. காய்ஸ், வந்துட்டோம். கேரளாவில் அங்கமல்லின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு, இறங்கிட்டோம். சரிதா? இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். மழை, நல்ல மழைங்க இங்கே. எப்பயுமே இங்கே மழை பெஞ்சிட்ருக்குமா இல்லை இப்போ மட்டுமா சீசனா இல்லைன்னா தெரியல. இதாங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் கேரளா வர்றது. இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. நான் ஏறும்போது இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட்டாக எண்டில் தாங்க ஏறினேன். ஏறிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ தூரம் என் ஃப்ரெண்டை முன்னாடி பார்க்க போனேங்க. இதுதான் அங்கமல்லி ஸ்டாப்பிங். அவ்வளோதாங்க, பாய் பாய். பார்த்தீங்களா, ஒவ்வொரு கோச் நம்பருக்கும் ஏனை தாங்க இருக்குது. ஏன்னா இந்த ஏனை தான் இந்த ஏரியாவில் ஃபேமஸுங்கிறதுனால ஏனையே போர்டில் வச்சுருக்காங்க. எவ்வளோ ஆட்டோ கேட்குறாங்க கேட்டு பாருங்க. மேலே மேலே வந்துட்டு 3 அப்போதான் வண்டிகிட்ட வந்து நான் சொல்கிறேன். D3 டவா பில்லர். காய்ஸ், இப்போது கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக கீழே போயிட்டுருக்கோம். புரியல, இங்கே சென்னை ஏர்போர்ட்டோட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இது வேறு லெவலு. ஆக்சுவலாக அது என்னென்னு தெரிலங்க, நிறைய பாக்ஸாக இருக்குது. இங்கேருந்து ஏதோ ஃபாரின் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அதால் கீழே பார்த்துக்குங்க. அப்படி தான் கார் பார்க்கிங்லாம் அங்கே தான் இருக்குது. அப்படி தான் நாங்கள் வந்தோம்.
ஏர்போர்ட் ஆனால் வேறு லெவலுங்க, நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக கிளைமேட் இது எனக்கு பிடிச்ச கிளைமேட்டுங்க. நான் ரொம்ப லைக் பண்ணுற கிளைமேட்டு தாங்க. ஃபுல்லாக அப்படியே சில்னஸாக காற்று, இந்த மாதிரி இருட்டான மேகம், வேறு லெவலுங்க. நான் இந்த மாதிரி இடத்துல தாங்க வாழணும்னு ஆசைப்பட்றேன். எப்பயுமே இந்த மாதிரி இருக்கணும். சரி, ஓகே காய்ஸ், இந்த இடத்த நான் ரொம்ப அதிகமாக காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். ஹலோ காய்ஸ், இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க. என்னோடய சப்ஸ்கிரைபெலாம் ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஓகே கைஸ், இன்னும் நான் காட்ட வேண்டியது நிறைய இடம் இருக்குது. இதோ அவரை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு மீதி இடத்துலாம் காமிக்கிறேன். ஓகே, பாய். ஆக்சுவலாக நீ ரொம்ப நல்லா இருக்குங்க இது கார்டன். இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே சென்னையிலலாம் இந்த மாதிரிலாம் இல்லைங்க. சென்னையும் பரவாயில்ல நல்லாயிருக்கும், பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சீனரிஸ்லாம் இல்லை. அது இந்த கிளைமேட்டுக்கு அழகாக இருக்குது. ஆக்சுவலாக திங்ஸ்லாம் இங்கே தாங்க வெயிட் போடுற இடம். நம்ம ஃபாரினுக்கு எவ்வளோ கொண்டு போகிறோம் வெளிநாட்டுக்கு, அதான் வெயிட் போடுற இடம் இது தான். பார்த்தீங்களா அந்த அக்கா எவ்வளோ அழகாக ஏறி போகிறாங்க பார்த்தீங்களா. இந்த ட்ராலியெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அப்படியே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. கஸ்டமர் எல்லாருக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஹலோ காய்ஸ், இதை பார்த்தீங்களா, எவ்வளோ கார் பார்க்கிங் இடம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. நம்மளே நல்ல மழைங்க இந்த ஏரியாவில். பார்த்தீங்களா, பேசுகிறது கேட்குதா? செம்ம மழைங்க. இந்த நேரத்தில் நம்ம ஏரியாவில் மழை பெய்யுதான்னு கமெண்ட் பண்ணுங்க. போகண்டா. அப்புறம் தான் ஃபுல்லாக கார் பார்க்கிங்க. கார் பார்க்கிங் ஒரு 10 ஏக்கர் போல் இருக்குங்க. இதுதாங்க கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்தாச்சு. கூட வந்தவங்களையும் சென்ட் ஆஃப் பண்ணியாச்சு. வேறு ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான். இந்த மூங்கில் பார்த்தீங்களா, வித்தியாசமாக இருக்குது. அது மரத்தோட ஷேப்பா இல்லை எப்படின்னு தெரில, பார்க்கவே அழகாக இருக்குது. அழகாக எப்படி சைஸ் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு விஷயத்தையும் மெனக்கட்டு கொஞ்சம் மக்கள் மனசில் கொஞ்சம் கவர்ற மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா வச்சுருக்காங்க ஏர்போர்ட்டை. அவ்வளோதாங்க கிளம்புறாங்க. ஏர்போர்ட் எடுத்து போகிறதுக்கு மனசே இல்லைங்க. ஏற வச்சுக்கலாம் பார்த்துட்டு பிரச்சனை அழகாக இருக்கேன். மனசு இல்லாமல் தாங்க போகிறோம். கேரளாவே வந்துடலாமா ஃபேமிலியோடன்னு தோணுதுங்க. இன்னும் ரொம்ப பூர்வத்தான் சொல்லுங்க. நம்ம ஊரோட விட்டு போகிறது மனசு இல்லை, வருமா. ஓகே, பாய். ஏதோ ஒரு வழியில் போவோம். கிட்டத்தட்ட ஒரு ½ நடந்து வந்துட்டு தான் இருக்கும். இன்னும் ஏர்போர்ட்டோட எண்டு வரல. இன்னும் எவ்வளோ தூரம் போக போகிறேன்னு தெரில. ஆனால் இப்படியே கூடயே போகணும்னு தோணுது. ஆக்சுவலாக வெளில வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு வந்துட்டோமா, வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு. ஓகே, ரொம்ப பெருசுங்க. எல்லா ஏர்போர்ட்டை விடையும் இந்த ஏர்போர்ட் ரொம்ப பெருசு. ஆக்சுவலாக இது என்னன்னு தெரில, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தண்ணி டேங்க்லாம் ஏங்க இவ்வளோ இப்படி இருக்குது. மேலே பெருசாக இருக்கும்,
ஆக்சுவலி கீழேருந்து ஒரு ஷேப்பாக போய்கிட்டு இருக்கு, என்னன்னு தெரில. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, வெளில மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க. அப்படியே போனால் இதுதாங்க கொச்சி. வெளில போய்ட்டு ஃபஸ்ட்டு ரூமை புக் பண்ணுறேன். புக் பண்ணி ஸ்டே பண்ணுவாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குங்க இன்றைக்கி வந்தது. இப்படியே போனால் கலாடியா காலடியான்னு தெரில. ஆக்சுவலாக ரவுண்டானாலாம் இந்த ஏரியாவில் எப்படி அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம ஏரியாவில் தான் ரவுண்டானாவில் உள்ள எதுவுமே வைக்க மாட்டாங்க, சும்மா ரவுண்டானாவும் இருக்குது, அவ்வளோதான். ஆக்சுவலாக ஏர்போர்ட் வெளியே ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, அங்கே தான் சாப்பிட்லான்னு வந்தோம். ஒரு பூரி செட்டு 80 ரூபா அப்படின்றாங்க. அவ்வளோதாங்க. இப்போது ஷேர் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம், ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். பக்கத்தில் தான் ஐயோ வந்துட்டா. அது அங்கமாலி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம். இப்போது நாங்கள் வந்து இறங்கணும்ல, அதே ஸ்டாப்பிங் அதே ஜங்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். நைட்டு 10 மணிக்கு ட்ரெயினு. அது வரைக்கும் என்ன பண்ணலாம், ரூம் எடுத்து ஸ்டே பண்ணலான்ட்டு இருக்கோம். மறந்துட்டேங்க, நம்ம ஏரியாவில் மீட்டரே இல்லைங்க. இங்கே பார்த்தீங்களா, மீட்டர்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? கொச்சிக்கு வந்து 22 கிலோமீட்டர், திருச்சூருக்கு 51 கிலோமீட்டர். ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. மணி என்ன ஆகுது? வயசாகிட்டே இருக்கு. சரிப்பா, அதைய என்கிட்ட வந்து சொல்ற? இல்லையா, எனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்களா? அதனால நீங்க தான் ஏன் பொண்ணு பார்த்து தரணும். என்னடா சொல்ற, நான் என்னடா பண்றது அப்படின்னு கலெக்டருக்கே ஒருத்தர் சும்மா ஷாக் கொடுத்துருக்காரு பாருங்க. காய்ஸ், இதாங்க அந்தமல்லி ஜங்ஷன். ட்ரெயின் வந்துட்டுருக்கு. அதில் ஏறி நாங்கள் எர்ணாகுளம் போகிறோங்க. இன்னும் கூட்டமே இல்லாமல் இருந்துச்சு, இவ்வளோ சரசரன கூட்டம் வந்துச்சு.
பஸ் டிப்போன்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்டு கிடையாது, ஆனால் பஸ் டிப்போ. எர்ணாகுளம் பக்கத்தில் வந்தாச்சு. வந்துட்டோங்க, எர்ணாகுளம் ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. இங்கே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு நைட்டு 10 மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின் எங்கள் ஊருக்கு மயிலாடுதுறைக்கு. ஸோ அதில் கிளம்பலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கோம். திரும்ப நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே பாய். இதாங்க எர்ணாகுளம் இறங்கி நடந்து போயிட்டுருக்கோங்க. அப்படியே கீழே பாருங்கள் ஜங்ஷன். இதுதான் எர்ணாகுளம் ஜங்ஷன். இப்படி தாங்க எல்லோரும் இறங்கி இங்கே தான் நடந்து போயிட்டுருக்காங்க. பஸ் ஸ்டாப் ஆக்சுவலாக பஸ் ஸ்டாப் இந்த பக்கம் தான் போல் எல்லாம் போயிட்டுருக்காங்க. நம்மளும் போவோம், கூடயே போவோம். முன்ன பின்ன தெரியாத இடம். வேஸ்டியாக வந்தது கூட தெரியாமல் வந்துட்டு இருக்கேன். ஏதோ நாங்கள் பக்கத்தில் இருந்ததுனால பிரச்சனை இல்லை. ஏதாவது பொண்ணுங்கள்லாம் வந்துருந்தாங்கன்னா என்னடா பண்ணியிருக்கேன். பவானி ரெஸ்டாரண்ட். ஆமாம் ஆமாம். ரூம் எங்கே இருக்குன்னு பாரு. ஆமாம் ஆமாம், அங்கேருந்து எடுத்து வந்துருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். ஃபுல்லாக இங்கே உள்ள தேட்டரில் ஓடுற படங்க அதெல்லாம். என்ன நம்பர் வருது, எல்லா படமும் வால் போஸ்டர் ஓட்டியிருக்காங்க. இதுக்குன்னு தனியாக இடமே ஒதுக்கிடுவாங்க போல. இவ்வளோ படமும் இந்த ஏரியாவில் ஓடுதுங்க. ஆக்சுவலாக அங்கே நிறைய தேட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் ஆட்டோவுக்கும் இங்கே உள்ள ஆட்டோவுக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா கலர்ஸ். எல்லோருக்கும் தெரியும், அதனால் உங்ககிட்ட நான் காட்டுறேன். இங்கே உள்ள பஸ்ஸெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம ஊர் பஸ்ஸோட சின்னதாக தாங்க இருக்குது பஸ்லாம். அளவில் ரொம்ப சின்னது. நம்ம ஊரில் மினி பஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. எர்ணாகுளம் எர்ணாகுளம் சித்தூர் ரோடுங்க. அது எர்ணாகுளத்தில் சித்தூர் ரோடு. இந்த ஒரு ஹோட்டல் இருக்குங்க. நாங்கள் போய்ட்டு எவ்வளோ என்னென்னு பார்த்துட்டு பே பண்ணுறோம். ஏங்க ரூமுக்கு 1500 வாங்கிட்டானுங்க. ஆனால் சவுண்டே வரலங்க. டிவியில் ஹோம படம் மாதிரி ஓடிட்டுருக்குங்க. என்ன பண்ணுறது, ரூம் எடுத்தாச்சு, திங்ஸ் எல்லாம் வச்சாச்சு. ரூமு படம் மாரி ஒரு நாள் பார்த்துட்டு போவோம். ரூமுக்கு நைட்டு 7:30 மணிக்கெலாம் வக்கேட் பண்ணிக்கிறேன்னா, இருந்தாலும் ஒன் டே சார்ஜ் தான் அப்படின்றாங்க. 1500. ஓகே கைஸ், ஓகே நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகே கைஸ், ரூமை வக்கேட் பண்ணியாச்சு, கிளம்பிட்டோம். இது கொஞ்சம் அவுட்ரு தான் நினைக்கிறேன். நாங்கள் இருக்கிற ஏரியா கொஞ்சம் கடைலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப அதிகமாகலாம் கடைகள்லாம் இல்லை. ஏதோ சண்டே எப்படி இருக்கும், லீவ் நாளில் எப்படி இருக்கும் அதிகமாக கடைகள் இல்லாமல், ஸோ அந்த மாதிரி தான் அதிகமாக இருக்குது. இப்போ ரோட்டை கிராஸ் பண்ணணுங்க, ஒரே டிராஃபிக்காக இருக்குது. அப்படியே கிராஸ் பண்ணி அந்தாண்ட போனால் ஜங்ஷனுக்கு போகிற வழி வந்துடும். போயிடுமா? லைட்டிங்லாம் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குங்க கடைகள்லாம். புரியல. ஹலோ காய்ஸ், சாப்பாடு இங்கே நைட்டு டிஃபன் இங்கேயே முடிஞ்சிடுச்சுங்க. ரோட்டு கடை சாப்பாடு தான். சாப்பாடு நல்லா வேறு லெவலுங்க. ஒரு தோசை 10 ரூபா தான். எல்லா நான்வெஜ்ஜும் இருக்குங்க. 65லேருந்து பீஃப்லேருந்து வேறு நல்லா இருக்குது. இன்னும் நிறைய ஒரு 2-3 ஐட்டம் இருந்துச்சு. மொத்தம் ஒரு 6-7 ஐட்டம் இருக்குது நான்வெஜ். ஹலோ காய்ஸ், இங்கே ஷர்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துங்க. இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க. ஒரு ஷர்ட்லாம் 150 ரூபா. ஒரு லோயர் பேண்ட்டு 200 ரூபா. நல்ல குவாலிட்டி. எடுத்துகிட்டு ஒரு 1000க்கு பர்ச்சேஸ் பண்ணேன்.